அரசியலில் சாதனை படைக்க வாழ்த்துக்கள்னு சொல்றாரு. அப்ப அரசியலில் சாதனை படைக்கணும்னு ஆசையை காட்டுறாரு. விஜய் கூட இணைஞ்சு பயணிக்க தயாரா இருக்கிறாரு. அது யாரு எப்படி மாடாலிட்டிஸ் என்னங்கிறது பலன் நிரூபிக்காத விஜய் கூட மத்திய அமைச்சரா இருந்த அன்புமணி பயணிக்க தயாராயிட்டாரு. அப்படித்தான் அதை எடுக்கணும். அதாவது அது ஒரு ஆப்ஷனா எடுத்துக்கிட்டாரு. ஓபிஎஸ் இபிஎஸ்ஐயும் பாஜகவை நம்பி நிற்கிறதோட விஜயை நம்பி பயணிக்கலாங்கிற இதை அவர் முடிவெடுத்துட்டாரு. நாம் தமிழர் சீமான், தம்பி நீ நல்ல டான்சர், ஃபைட்டர், நல்ல பெர்ஃபார்மர், நல்ல காமெடியன், நீ நடிகன் தான்பான்னு நாம் தமிழர் சொல்றாரு. ஸோ இதுல இருந்து தான் நம்ம ஒவ்வொருத்தரும் என்னென்ன இடத்துல ஒரு தலைவரை வைக்கிறாங்கிறத நம்ம பார்க்குறோம். புதிய தமிழன் கிருஷ்ணசாமி மட்டுமே இடஒதுக்கீடு பிரச்சனையில் முரண்பட்டு விஜய்க்கு கூட்டணி ஆட்சிக்கு ஒரு ஆதரவு வளையத்தை கொடுத்த சூழ்நிலையில இன்னைக்கு விஜய்க்காக ஓபிஎஸும் அன்புமணியும் அரசியல் சூழ்நிலைக்கு தக்கன. அன்புமணி திமுக கூட்டணிக்கு போக முடியாது. தன்னுடைய வாக்குகள் திமுகவுக்கு எதிரான வாக்குகளா சொல்றாரு. அதிமுக கூட்டணி தோல்வி தோல்வி தோல்வி. அப்போ விஜய் முன்னிறுத்தி ஒரு எதிர்ப்பு வாக்கள் சிதறனா நம்மளை நிலைநாட்டி நிற்க முடியுமான்னு